தேமுதிக அதிர்ச்சி வைத்தியம். பார்த்தசாரதிக்கு சீட் மறுப்பு, கட்சி தாவுகிறாராம் மாஜி எம்எல்ஏ. தேமுதிகவின் சீனியர் தலைவர்கள் ஒருவரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் நம்பிக்கைக்குரிய தளபதியுமான பார்த்தசாரதிக்கு வரும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அவர் வேறு கட்சிக்கு செல்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்த பார்த்தசாரதி கட்சியின் இக்கட்டான காலகட்டங்களில் முன்னின்று செயல்பட்டவர். ஆனால் சமீப காலமாக கட்சி தலைமையுடன் அவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என தெரிகிறது. சீட் மறுக்கப்பட்டதால் விரக்தியிலுள்ள பார்த்தசாரதி தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆதரவாளருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. தற்போதுள்ள அரசியல் சூழலில் அவர் ஆளுங்கட்சியான திமுக அல்லது அதிமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் கசிகின்றன. தேமுதிக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பின்னடைவை சந்தித்த பொழுது பார்த்தசாரதி அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டது. எனவே அவர் பாஜக பக்கம் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தேமுதிகவின் முகமாக தெரிந்த பல பழைய நிர்வாகிகள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேறிய நிலையில் பார்த்தசாரதி போன்ற சீனியர் ஒருவருக்கு சீட் மறுக்கப்பட்டது தேமுதிக தொண்டர்களிடையே சலசலப்பை உருவாக்கியுள்ளது. கட்சியை கட்டிக்காத்தவர்களுக்கு முன்னுரிமை இல்லையா என்பதே அவரது ஆதரவாளர்களின் கேள்வியாக இருக்கிறது. பார்த்தசாரதி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை அவர் வேறு கட்சிக்கு செல்வது குறித்து தகவல் யூகங்களாகவே இருக்கும். ஆனால் தேர்தல் நெருங்கும் வேளையில் சீட் மோதல் தேமுதிகவுக்கு பலவீனமாக அமைய வாய்ப்புள்ளது. சந்திரகுமார், ஆர். சுந்தரராஜன், தமிழழகன், அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன் ஆகியோர் விஜயகாந்தர் அடையாளம் காட்டப்பட்டு அவருக்கே துரோகம் செய்து அதிருப்தியாளர்களாக செயல்பட்டனர். ஆனால் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக எந்த பதவியில் இல்லாவிட்டாலும் தேமுதிகவுடனே இருந்து வந்தனர். எனவே அவர் வேறு கட்சிக்கு தாவுவாரா என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.